கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்திலையும் ஆதியாகமம் 37வது அதிகாரம் அதனுடைய 33வது வசனமும் 34வது வசனமும் 35வது வசனத்திலையும் மறைந்திருக்கிற ஒரு சத்தியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். உங்க எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், யோசேப்பு ஆடுகளை மேய்க்க போன போது ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது என்று சகோதரர்கள் தன்னுடைய தகப்பனிடத்திலே துர்ச்செய்தி சொல்லுகிறார்கள். அந்த துர்ச்செய்தியை அவன் கேட்டபோது, துர்ச்செய்திய கேட்கிறதுனால நமக்கு 3 விதமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். நம்பர் 1, ஆதியாகமம் 37வது அதிகாரம் அதனுடைய 33வது வசனம் இப்படி சொல்லுகிறது: யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி என்று எழுதி இருக்கிறது. துர்ச்செய்தியை கேட்டு கேட்டு வாடி போகும்போது என்ன நடக்கும் தெரியுமா? புலம்பல் உண்டாகும் என்று சொல்லுகிறது. யாக்கோபு யோசேப்புக்காக புலம்பி கொண்டிருந்தானாம் துர்ச்செய்தியை கேட்டு. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உன் வாழ்க்கையில நடக்கிற நிறைய துர்ச்செய்தியை கேட்டு நீ புலம்பி கொண்டிருப்பாயானால், உன் கைகளை உயர்த்து உன்னை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உன் புலம்பலை நான் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். புலம்பி கொண்டிருந்தவங்களுக்கு ஆனந்த களிப்பாக அந்த புலம்பலை மாற பண்ணுவாரா? துர்ச்செய்திய 2வது கேட்டால் என்ன வரும் அப்படின்னு சொன்னா, 37வது அதிகாரம் ஆதியாகமும் அதனுடைய 34வது வசனம் சொல்லுது: அவன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரட்டை கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தானா. அப்போ துர்ச்செய்தியை கேட்டு வாடி போகும்போது நமக்கு துக்கம் வருங்க. ஒரே துக்கம் வரும். யாருக்கிட்டையும் பேச மாட்டோம். ஒரே மௌனத்திலேயே இருப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறக்கூடிய நல்ல செய்தி உண்டாகும். 3வது, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் என்ன நடக்கும்? ஆதியாகமம் 37வது அதிகாரம் 35வது வசனத்துல, அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லோரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல் தன் துக்கத்தோடே தன் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தானா. துர்ச்செய்தியை கேட்கும்போது அழுக வரும் தேவ பிள்ளைகளே. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த அழுகைய நான் அற்புதமா உனக்கு மாற பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப துர்ச்செய்தினால் வாடினால் என்ன நடக்கும்னா, புலம்பல ஆனந்த களிப்பா மாத்துவாரு, உன் துக்கத்தை சந்தோஷமா மாத்துவாரு, உன் அழுகைய ஆனந்தமாய் மாத்துவாரு. ஸோ அதனால வாடி போன உனக்கு நல்ல செய்திகளா இவைகள் வரும். கண்டிப்பா இந்த செய்தி உனக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கும்னு நம்புகிறேன். நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்றேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. உம்முடைய அன்பான கரை இறங்கி தடைகளை எல்லாம் உடைச்சி சாட்சிகளாய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.